வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. நான் டெய்லி என்னோட பேக்ல வச்சிருக்கேன். நீங்க மட்டும் தான் வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிடுவேன் ஃப்ரெஷ்ஷா இருந்து. தேங்காவே டிஃபால்ட்டா வச்சிருக்கேன். கொடையெல்லாம் தூக்கி போட்டேன் நான், எரிச்சிட்டேன். ஆமா ஐயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். கீழே நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் வந்து இது பதில் சொல்லணும். அதாவது ஈவேராவை பெரியாரை நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை தலைவர்னு சொல்றீங்க. அதே சமயம் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்றேன்னு சொல்றீங்க. தமிழ் தேசிய ஃபாலோ பண்றவங்க பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த இதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இதுவே லாஜிக்கே தப்பா இருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பாருங்க, இதற்கு இப்போ எந்த கட்சி எல்லாம் கிடையாது. இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, இப்போ அன்னைக்கு இதே கேள்விய எடப்பாடி கேட்டாங்க, நீங்க பிஜேபியோட இருக்கீங்க. ஆமா, ஆனா நீங்க டிடிகே தினகரன் கூட இல்ல நீங்க. ஆமா, ஆனா அவங்க கூட கூட்டிருக்காங்க. ஆமா, அவங்க அந்த பக்கத்துல இருக்காங்க, நம்ம இந்த பக்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த மாதிரிதான் இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும் சொல்றதுக்கு. இல்ல, எந்த அளவுக்கு இவனுக்கு பைத்தியக்காரனா இருக்கானுங்களா, ஒரு கொள்கை கூட தெரியல. தமிழ் தேசிய கொள்கையில இருக்கிறவங்க ஈவேரா ஏத்துக்க மாட்டாங்க. இவனுங்க பண்ண ஐடியா அப்படிலாம் பேசக்கூடாது. பெரியார் எத்தனை படம் எடுத்திருக்காரு, அதுல எத்தனை பிளாக் பஸ்டர், எவ்வளவு கலெக்ஷன், அதை பேசுனீங்கன்னா அவங்க புரியும். ஆக்சுவலா இந்த கட்சிக்கு மூளையா ஒண்ணு பண்ணுச்சு. நம்ம திராவிடம் கொஞ்சம், தமிழ் தேசியம் கொஞ்சம், எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த லக்கு 1/4 கிலோ, ஏர்வா 1/4 கிலோ எல்லாமே சேர்த்தா அதுதாங்க எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு என்னன்னா, திராவிட கொள்கை நல்லா தெரியும், தமிழ் தேசிய கொள்கை நல்லா தெரியும். அந்த ரெண்டு கொள்கையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு சரி ஈவேரா ஏத்துப்பாங்க, ஒரு சரி ஈவேரா ஏத்துக்க மாட்டாங்க. பெரியார் ஏத்துப்பாங்க, பெரியார் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணன் எப்படி ரெண்டுத்தையும் குழப்ப அடிச்சாருன்னு எனக்கு டவுட். இல்ல, அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. அண்ணன் அப்புறம் நீங்க அண்ணனை ஏமாற்றப்பட்டிருக்காரு. போயிட்டு இருக்கு, பேச ஒரு எங்க எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? ஏன் ஒரு தம்பி ஒரு டவுட் தீக்காம விட மாட்டேன். சரிங்களா, தெரிஞ்சாகணும். இல்ல அஜித், இதெல்லாம் நீங்க அவரை தூக்கி வெளில போடுங்க. தீய சக்தி இருக்கிற அவரு தூக்கி வெளில போடுங்க. என்ன கபிலன் ப்ரோ, விஜய் காப்பாத்துறீங்களா? நிறைய வாட்டி அடிக்க சொல்லி இவரு காப்பாத்திக்கிறார். நான் பாத்துருக்கேன், நிஜமாவே சொல்றேன். இவரு காப்பாத்திக்கிறார். ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா டிவிகே கட்சியில இருந்து இவருக்கு ரொம்ப நிதி வருதுன்னு நான் கேள்விப்படுறேன். எவ்வளவு போயிருக்குன்னு தெரியல. சமீப காலமா அடிக்கவும் விட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நாங்க தான் வாலண்டியரா வண்டியில வந்திருக்கோம். கரெக்டா? இவர் எதுவும் பண்ணல. இதெல்லாம் நோட் பண்ணீங்களா? நீங்க திருப்பி பாருங்க. இவர் தான் காப்பாத்தி பத்தி விடுறாரு. இவர் நம்ம பேசினா இவர் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவாரு. இவரு என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? என்னங்க நியாயமா இருக்குதுலாம்? உங்களுக்கு எத்தனை லட்சங்கள் சந்தேகம் யார் சொன்னா? நாங்க சொல்லவே இல்லை. நீங்க சந்தேகத்தை வார்த்தை நீங்க தான் ஆட் பண்றீங்க. பாத்தீங்களா மக்கள்? உங்க தோழியை நாங்க ஒழிப்போம். சரிங்களா? எங்களுக்கு எல்லாம் அனைவரும் சமம். புரியுதா? யாரு அண்ணன் தானே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டு கமெண்ட் கேஸுக்கு எதுவுமே அறிக்கை விடாது. ஆமா ஆமா, எந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்கான் பாருங்களேன். இவனே நம்புறாங்க. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. இதெல்லாம் அண்ணாவை யோசிச்சு பண்ணிருப்பாரு. அண்ணா இதெல்லாம் தெரியுமா சொல்லுங்க. அண்ணன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கிறாரு. ஆனா ரெட்டமலை சீனிவாசனே வாவு சிதம்பரம் பிள்ளை ஏன் ஏத்துக்க மாட்டாதான் எனக்கு அப்ப தோணுது டவுட். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் தெரியாதா, எழுதி முத்தவசை எழுதி கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி டவுட். இல்ல, எனக்கு அன்னைக்கு இவர் சொன்னாரு, அவர் பேர் என்ன, அந்த சாட்டை முருகன் சொன்ன மாதிரி 1967 77 ரெண்டுத்துலயுமே ஆதிக்கத்துல இருந்தவங்களும் என்ன பவர்ஃபுல்லா இருந்த கட்சியை வீழ்த்தி தான் ஆட்சி பிடிச்சாங்க டிஎம்கேன்னு சொல்றான் ஒரு அண்ணன். ஆனா வீழ்த்தினதே இவரோட கொள்கை தலைவரான காமராஜர் தான். தன்னோட தலைவரையே வீழ்த்தினா எப்படி ஒரு மஞ்சள் பெருமையா சொல்றான்னு எனக்கு புரியல. அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு. அதுதான் யோசிச்சேன், ஆமா இல்ல அப்படின்ட்டு. எப்படி அதை பெருமையா சொல்ல முடியும்னு எனக்கும் தெரியல. விடுங்க, அண்ணா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்காரு. சரி, முடிச்சுக்கலாமா? டைம் ஆகுது, முடிச்சுக்கலாமா? நீங்க அப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், வைட் பிளட் கேளுங்க, பண்ணிட்டு கேளுங்க. அது ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு வந்துருச்சு, அதுக்குதான். அங்க இருந்து கால் வந்துச்சு. ஐயா மனைவில இருந்து கால் வந்திருக்கோம் அண்ணனுக்கு. செய்தா
கபிலன் ஓகே ஃபைட் நம்ம தனியா ஸ்பேஸ் போட வேண்டிய காலம் வந்துச்சு. ரெடியா இருங்க. இது ஒருத்தரை காப்பாத்த போறாங்களாம். அன்புள்ள மக்களே ஸ்பேஸ கவனிங்க. உண்மையிலே மணி 11:10 ஆமா 11:10 26 செகண்ட் 27 செகண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு என்ன இப்போ? அதை பத்தி விஜய் ஃபேன்ஸ் கவலைப்படலாம். அவன் ஸ்கூல் போற பசங்க தூங்கலாம். நம்ம ஏன் கவலை பண்ணணும்? ஐயா லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாரா மைக் வாங்கிட்டு மேல வாங்கய்யா. ஐயா எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும். ஒரு விஜய் ஃபேன் கொள்கையை பத்தி நல்லா தெரிஞ்ச விஜய் ஃபேன் அண்ணன் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏத்துக்கிறாரு, ஏன் ரெட்டமலை சீனிவாசனையும் வாவுசி பிள்ளையும் ஏத்துக்க மாட்டாருன்னு ஒரே கேள்வி. அதுக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லிடுங்க, என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சும். நீங்க மட்டும் யாரும் மைக் கேட்காதீங்க. நீங்க வேணா சாப்பிட்டு வாங்களேன், ஃபைட் பேருக்கு கோ கொடுத்துட்டு நாங்க வேணா கொஞ்சம் நேரம் பாத்துக்கிறோம். 10 நிமிஷம் எப்பா நீங்க காப்பாத்துக்குன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அது தெரியும். நீங்க தெரியும் 21ஆம் தேதி தெரியும் பாருங்க. ஏங்க இந்த டிஜே எந்தளவுக்கு பச்சைக்காரனாடி உனதான் மைக் கொடுக்குறன்னு சொல்லிட்டாடா, மேல வாடா எல்லாமே டேக் பண்ணி ட்வீட் போட்டுட்டு இருக்கு. அவன் எப்படின்னா இந்த நாய் குட்டி பண்ணி இல்ல அந்த டிஜே அந்த பையனுக்கு இன்வைட் ஸ்பீக் கொடுத்தேன். தம்பி எந்த வார்த்தை பேசாம நானுவா என்ன வார்த்தை பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு பேச தெரியாது. நீங்க இன்வைட் ஸ்பீக் கொடுக்குறேன். இதெல்லாம் டேக் பண்ணி எல்லாரும் கேட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கிறேன். அதனாலவா இல்லங்க அவன் திட்டது கூட நான் வந்து ஏத்துக்கிறேன். சரி ஏதோ நீ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி திட்டுற, ஆனா என்னன்னு தெரிஞ்சு வா 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 வாட செல்லக்குட்டி மேல வா. இல்ல பவர் வேற இன்னும் நைட் டைம்ல பவர் விடுறேன். பிஜே பவரும் ஒருத்தர் டேக் பண்ணி கெட்ட வார்த்தை திட்டம் உன்னால முடியுது தைரியமா இருக்கு அப்படின்னா அப்ப அவர் மேல கூப்பிடுறப்பலன்னா மைக்கு வாங்கிட்டு மேல வந்து பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும். தம்பி அப்படி தைரியம் இல்லைன்னா இப்ப எதுக்கு டேக் பண்ணி ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தை திட்டுறேன். அண்ணனெல்லாம் கூப்பிடுறாங்க, ப்ரெஸ் ஒன்று கொடுங்க வாங்க, ப்ரெஸ் ஃபீட் பண்ண வாங்கன்னு வராதா? அவரே வரல, புள்ளி எப்படி வரும் சொல்லுங்க? ரைட்டு தான், தலைவன் எவ்வளவு கொண்டனும் அவ்வழி. ஆமா ஐயா இதுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஜாயின் பண்ணுங்க, குடும்பத்தோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, அண்ணனோட குடும்பம் ஜாயின் பண்ணிட்டாரு. இல்லைங்க அண்ணனோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல நல்லா படிச்சுட்டு செட்டில் ஆயிடுச்சு. ஏதோ சுமாரா ஏதோ சமாதானப்படுத்தி பேசி மேல மைக்கு வர வைக்கலாம் பாக்குறேன். நீ அது கூட வழியெல்லாம் பண்ணி விட்டுறாரு. இல்லைங்க கூடு தோரணை இருந்தா நான் ஒண்ணு கேக்குறேன். குடும்பத்தோட ஜாயின் பண்றேன்னு சொல்றீங்களே, அண்ணனோட குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அண்ணனோட பொண்ணு நல்லா ஒரு இடத்துல படிச்சுட்டு டிகிரி வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க லண்டன்ல. அண்ணனோட பையன் டைரக்டரா இருக்காரு. இவரு குடும்பம் மட்டும் வந்து நல்லா இருக்கணுமா, மத்த ஆளுங்களோட குடும்பம் மட்டும் இவருக்கு ஓடி கொடுத்துட்டு தெரியணுமா? என்ன திடீர்னு விசிடி எல்லாம் கதற ஆரம்பிக்கிறான். என்னாச்சு? அரசியலே பேச மாட்டேங்கிறா, பாக்ஸ் ஆபீஸ் பேசுறதுக்கு மட்டும் வந்துருக்கான் விசிடி. தெரியலையே. அவன் என்ன பிளாக் பண்ணிருக்கான், நான் அவனை பிளாக் பண்ணிருக்கேன். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா அவன் ட்வீட் பண்ணது காட்ட மாட்டேது. ரொம்ப ட்ரிகரான் ரொம்ப ட்ரிகரான். சரிப்பா நேராஜ் முடிச்சுக்கலாமா? எவனும் வரமாட்டான் மேல. சரி ஓகே முடிச்சுக்கலாமா? Bye dear.